கத்திய தூக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கையெல்லாம் ரத்த கரை, வீடெல்லாம் ரத்த வாடை. நீங்க எல்லாம் எப்படிதான் சோறு திங்கிறீங்களோ? இம்புட்டு மஞ்ச சந்தனம் பூசியும் ரத்த வாடை கொமட்டிக்கிட்டு வருது. ஏன்டா கரிகாலம் இவ்வளவு லேட்டு? வயிறு பசியில கத்துது. எனக்கு பசிக்கல, புல்லாக்கா நிறைய கொடுத்துச்சு. முதல்ல கோயம்பு எதுனாக்கா கொலை பசியில இருக்கிறாங்க. என் நேரமும் கொலை குத்து இது மட்டும்தான் உங்க வாயில வருமா? தங்கச்சி குழம்பு ஊத்துமா. 3-5 வேளை சோறு மட்டும் என்ன கேளுங்க. நான் சொல்றதை என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? ஏய் கிழவி, முதல்ல உன்னை குத்துற இரு. நீ 10 வருஷமா சொல்ற, இப்ப மட்டுமா தெரிஞ்ச போறானுங்க. இன்னொரு உசுறு எடுக்க நம்ம யாரு? இப்பதான் நமக்குன்னு எல்லாமே இருக்கே. குழந்தை இருக்கான், இவங்க எல்லாரும் இருக்காங்க. போதுமே, எல்லாத்தையும் விட்டுலாமே. குழம்பு ஊத்து. இதை இப்படியே விட்டீங்க, இந்த பிரச்சனை நாளைக்கு இவன் கிட்ட வரைக்கும் வரும். தாய் மாமா நாங்க இருக்கிறப்ப எப்படி பிரச்சனை வரும்? அவனுக்கு கத்தி சண்டை, கம்பு சண்டை, குத்து சண்டை, கும்புன்னு சும்மா புருசுலி கணக்கெல்லாம் மாத்திடுவான். பாவீங்களா, வாயை மூடுங்கடா. இவன் உங்களை மாதிரி யார் உசுரையும் எடுக்க மாட்டான். இவன் ஏன் புள்ள. இவனை நம்பி வந்தவங்களுக்கோ உதவின்னு கேட்டு வரவங்களுக்கோ உசுரையே கொடுப்பான். நீ விளையாட்டா சொல்ற. மகாபாரத்தில் வர அபிமன்யு மாதிரி அவன் எல்லாம் வயிற்றுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். கேட்டுட்டு வந்து அம்மா சொல்றது கேக்குறியா கேக்குறியான்னு சொல்லி எல்லாரையும் அடிச்சு தோல் இருக்க போறேன். மாலை சித்தி விட்டுட்டாங்க, கொஞ்சமா போட்டுட்டேன். இந்த வழிய போட்டுட்டாயே. பாவாடி ஆம்பளை பிள்ளையா தாய காப்பாத்த முடியல சாமி. இவனை நீங்க வழங்கியா, இவன் உங்களை வளர்க்க. இவனை நம்பி வந்தவங்களுக்கோ உதவின்னு கேட்டு வரவங்களுக்கோ உசுரையே கொடுப்பான்.
சுல்தான்